அன்பு பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை, வந்தனங்களை, நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷன் மார்ச் 1 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட குழந்தைகள் எல்லாம் எக்ஸாமினேஷனுக்கு நன்றாக தயாராகி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நீங்களும் படிப்பதற்கு உதவி கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த எக்ஸாமினேஷன் டைம்ல உங்களுடைய மாரல் சப்போர்ட் குழந்தைகளுக்கு ரொம்ப 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 அவசியம். ஸோ தட் குழந்தைகள் பக்கத்துல இருந்துட்டு எக்ஸாமினேஷன் முடியும் வரை, அதாவது வீட்டில் இருக்கிற சமயத்துல குழந்தைகளுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் எல்லாத்தையும் பண்ணுங்க. என்கரேஜ் பண்ணிக்கொண்டே இருங்கள். எக்காரணத்தை முன்னிட்டும் குழந்தைகளை டிஸ்கரேஜ் செய்யாதீர்கள். ரெண்டாவது ப்ராப்ளம் ஆகாரம். குழந்தைகள் என்ன சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நீங்க தான் தரணும். எளிதில் செரிமானம் அடையக்கூடிய பொருட்களை குழந்தைகளுக்கு நீங்கள் அதிகம் தர வேண்டும். சீக்கிரமா டைஜஸ்ட் ஆச்சுன்னா ஆக்சிடைஸ் ஆகும், அவங்களுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். அந்த டயட்ல பேலன்ஸ்டு டயட்டை ப்ரொவைட் பண்ணுங்க. சரி விகித உணவானது குழந்தைகளுக்கு அளிக்கப்பட வேண்டும். அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து இன் டைம் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே இருக்கும். நான் அதுகள் படிச்சுட்டே இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு என்ன டைம் சாப்பிடணுன்னே தெரியாது. ஸோ அந்த இன் டைம் குழந்தைகளுக்கு அந்தந்த காலம்பரை டிஃபனாக இருக்கட்டும், மத்தியானம் லஞ்சாக இருக்கட்டும், நைட் டின்னராக இருக்கட்டும், நடுவில் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், நியூட்ரிஷியஸ் டயட்டை ஃபுட் ஐட்டம்ஸை குழந்தைகளுக்கு தாங்கும். மூணாவது, டு நாட் கம்பேர். சொந்தக்காராலோடையோ, அண்ணா தம்பியோடையோ, பக்கத்து வீட்டில் இருக்கிறவாளோடையோ, வேற குழந்தைகளோடலாம் நம்ம குழந்தைகளை நீங்கள் எப்பயுமே கம்பேர் பண்ணக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் யூனிக். ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். அதனால யாரையும் கம்பேர் பண்ணாதீர்கள். குழந்தை அவன் இண்டிவிஜுவலா அந்த குழந்தை என்ன ஒர்க் பண்றானோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் வாங்குவான், நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணுவான். ஸோ எப்பயுமே குழந்தைகளை பிறருடன் கம்பேர் செய்யாதீர்கள். ஒப்பீடு செய்தல் என்பது கூடாது. குழந்தை நல்லா படிச்சான்னா நல்ல கோர்ஸ் கிடைக்கும், நல்ல வாழ்க்கையில வருவான். அதுக்கு நம்ம தட்டி கொடுக்கணுமே தவிர பிறருடன் ஒப்பிட்டு குழந்தைகளை எக்காலத்திலும் எக்காரணத்தாலும் பேசாதீர்கள். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா, குழந்தைகளை பொறுத்தவரையும் டு நாட் ப்ரெஷரைஸ். நிறைய மார்க் வாங்கணும், இந்த ரேங்க் வாங்கணும் அப்படின்னா ப்ரெஷரைஸ்லாம் பண்ணாதீங்க. ரேங்கோ மார்க்கோ ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அவன் என்ன ஒர்க் பண்ணியிருக்கானோ அந்த குழந்தைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் ஆகணும், அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ஸில் சேரும். அந்த கோர்ஸ் அவனுக்கு பிடிச்ச கோர்ஸாக சேர்ற சமயத்தில் நல்ல நிலைக்கு செல்வான், உச்சத்தை தொடுவது என்பது உறுதி. ஸோ இவ்வளோ மார்க் வாங்கணும், ஏன் மார்க் வாங்கணும், அப்படி வாங்கணும், அவங்க அவ்வளோ மார்க் வாங்கி அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. ஓகேயா? அந்த குழந்தை ஒர்க் பண்ணியிருக்கான், ஒர்க் பண்ணதுக்கு ஏற்ற மதிப்பெண் கிடைக்கும், அதற்கு தகுந்த கோர்ஸ் படிக்கட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வாழ்க்கையில் வரட்டும். ஸோ மார்க்கு, ரேங்க் அதெல்லாம் சொல்லி குழந்தையில ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்க. ஏற்கனவே அவங்க நிறையா சப்ஜெக்ட் படிச்சுட்டு அந்த கஷ்டத்தில் வேற இருக்கா, நம்ம வேற ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா குழந்தைகள் இன்னும் கஷ்டமாக ஃபீல் செய்வார்கள். அப்புறம் என்னன்னா, இந்த எக்ஸாமினேஷன் முடிகிறோம், எப்பயுமே நம்ம குழந்தையில தட்டி கொடுத்துருப்போம், நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுவோம். பட் இந்த எக்ஸாமினேஷன் டைம்ல நம்மளோட கேர் அவங்களுக்கு ரொம்ப நிறையா இருக்கும், நிறையா தேவைப்படும். நிறையா இருக்கும் இல்லை, நிறையா தேவைப்படும். நம்மள்கிட்ட நிறையா எதிர்பார்ப்பாங்க. அதனால குழந்தைகள் பக்கத்தில் ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஒரு 1/2 1 hour படிச்சுட்டு குழந்தை ரெஸ்ட்ல இருக்கான்னா தட்டி கொடுத்து, நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்க, நல்ல மார்க் வாங்குவேன், கவலைப்படாத கவலைப்படாத கவலைப்படாதேன்னு தட்டி கொடுத்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதான் அவனை பயங்கரமாக அந்த குழந்தையில பூஸ்ட் பண்ணும். ஸோ தட் நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, குழந்தையில சப்போர்ட் பண்ணுங்க. எக்காரணத்தை முன்னிட்டு யாரோடையும் குழந்தைய கம்பேர் பண்ணாதீங்கோ. ரேங்க் மார்க்லாம் போட்டு குழந்தையில ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்கோ. என்ன மார்க் நான் என்ன படிச்சிருக்கான், என்ன மார்க் வாங்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ஸ் கிடைக்கும். எந்த கோர்ஸ் படித்தாலும் டாப் மோஸ்ட் லெவலுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இந்த கோர்ஸ் வசதி, இந்த கோர்ஸ் மட்டம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எஸ்பெஷலி இந்த நீட் ப்ரிப்பரேஷன் இருக்கிற குழந்தைகளுக்குலாம் இப்போலாம் ask them to concentrate on 12th standard. நீட் எக்ஸாமினேஷன் மே மாதம் தான் வரப்போகிறது. இப்போ அவனோட கவனம் எல்லாம் எதில் இருக்கணும்னா, ஸ்டேட் போர்டு எழுத போகிற எக்ஸாமினேஷனில் நல்லா மார்க் வாங்கணும். அதை மட்டும் நீங்கள் தட்டி கொடுங்க போகிறோம். குழந்தை நல்ல மார்க் வாங்குவான், உச்சத்தை தொடுவது உறுதி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.